கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். ஜோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரா? நீங்க எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையில இருக்கிற பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் இதை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுறாரு, உங்களை பயப்படாதிருங்கள் என்று சொல்லுறாரு. எதை குறிச்சும் பயப்படாதீங்க, ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போறாராம். நீங்க விசுவாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, சத்தியமானது. இந்த வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய அவங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் சொல்லுறாரு, உங்களோட வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வாராம். உங்களை பயப்படாது இருக்க சொல்லுறாரு. அப்ப ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா நீங்க இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ, வேதனை கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே அவற்றையெல்லாம் நீங்க நீக்கி போட்டு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் இவர்களுடைய வாழ்க்கையை காண செய்யுங்க ஆண்டவரே. தேவனே, உங்களுக்குள்ள மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமோடு இருக்க இவர்களுக்கு கட்டளை இடுங்க ஆண்டவரே. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளை இட ஆகும் ஆண்டவரே. சமாதானம் உம்மிடத்திலிருந்து வருகிறது, சந்தோஷமும் உம்மிடத்திலிருந்தே வருகிறது ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே இவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை என் தேவன் செய்யுங்க ஆண்டவரே. எவைகளிலெல்லாம் விடுதலை இல்லாமல் தவிக்கிறார்களோ அந்தந்த எல்லா இடங்களிலும் என் தேவன் இவர்களுக்கு விடுதலையை கொடுத்து இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க ஆண்டவரை அனுதினம் தேடுங்கள், அவர் வழியில் நடவுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.